இன்றைக்கி நம்ம ஆதியாகமம் 7ஆம் அதிகாரத்தை பார்க்க போகிறோம். கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். பூமியில் நீதிங்கும் வித்தை உயிரோடே காக்கும் பொருட்டு நீ சுத்தமான சகல மிருகங்களிலும் ஆணும் பெண்ணுமாக எவ்வேறு ஜோடும், சுத்தமில்லாத மிருகங்களில் ஆணும் பெண்ணுமாக ஒவ்வொரு ஜோடும், ஆகாயத்து பறவைகளிலும் சேவலும் பேடுமாக எவ்வேறு ஜோடும் உன்னிடத்தில் சேர்த்துக்கொள். இன்னும் 7 நாள் சென்றபின் 40 நாள் இரவும் பகலும் பூமியின் மேல் மழையை வர்ஷிக்க பண்ணி, நான் உண்டாக்கின ஜீவ ஜந்துக்கள் அனைத்தையும் பூமியின் மேல் இராதபடிக்கு நிக்கிரகம் பண்ணுவேன் என்றார். நோவா தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியெல்லாம் செய்தார். ஜீவ பிரளயம் பூமியின் மேல் உண்டான போது நோவா 600 வயதாயிருந்தார். ஜீவ பிரளயத்திற்கு தப்பும்படி நோவாவும் அவனோடே கூடி அவன் குமாரனும் அவன் மனைவியும் அவன் குமாரனின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசித்தார்கள். தேவன் நோவாவுக்கு கட்டளையிட்டபடியே சுத்தமான மிருகங்களிலும் சுத்தமில்லாத மிருகங்களிலும் பூமியின் மேல் ஊரும் பிராணிகள் எல்லாவற்றிலும் ஆணும் பெண்ணும் ஜோடு ஜோடாக நோவாவிடத்தில் பேழைக்குட்பட்டன. 7 நாள் சென்ற பிறகு பூமியின் மேல் ஜலப்பிரளயம் உண்டாயிற்று. நோவாவிற்கு 600ஆம் வயதாகும் வருஷம் 2ஆம் மாதம் 17ஆம் தேதியாகிய அந்நாளிலே மகா ஆழத்தின் ஊற்றுக்கண் எல்லாம் பிளந்தன. வானத்தின் மதகுகளும் திறவுண்டன. 40 நாள் இரவும் பகலும் பூமியின் மேல் பெருமழை பெய்தது. அன்றைய தினமே நோவாவும் நோவாவின் குமாரராகிய சேமும் காமும் யாபேத்தும் அவர்களுடைய கூட நோவாவின் மனைவியும் அவர்களுடனே கூடிய நோவாவின் மனைவியும் அவன் குமாரனின் 3 மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசித்தார்கள். அவர்களோடு ஜாதி ஜாதியான சகலவித காட்டு மிருகங்களும் ஜாதி ஜாதியான சகலவித நாட்டு மிருகங்களும் பூமியின் மேல் ஊறுகிற ஜாதி ஜாதியான சகலவித ஊரும் பிராணிகளும் ஜாதி ஜாதியான சகலவித பட்சிகளும் பிரவேசித்தன. இப்படியே ஜீவசுவாசமுள்ள மாம்ச ஜந்துக்கள் எல்லாம் ஜோடு ஜோடாக நோவாவிடத்தில் பேழைக்குள் பிரவேசித்தன. தேவன் அவனுக்கு கட்டளையிட்டபடியே ஆணும் பெண்ணுமாக சகலவித மாம்ச ஜந்துக்களும் உள்ளே பிரவேசித்தன. அப்பொழுது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார். ஜலப்பிரளயம் 40 நாள் பூமியின் மேல் உண்டான போது ஜலம் பெருகி பேழையை கிளம்ப பண்ணிற்று. அது பூமிக்கு மேல் மிதந்தது. ஜலம் பெருவெள்ளமாகி பூமியின் மேல் மிகவும் பெருகிற்று. பேழையானது ஜலத்தின் மேல் மிதந்து கொண்டிருந்தது. ஜலம் பூமியின் மேல் மிகவும் அதிகமாய் பெருகினால் வானத்தின் கீழ் எங்கும் உள்ள உயர்ந்த மலைகள் எல்லாம் மூடப்பட்டன. மூடப்பட்ட மலைகளுக்கு மேலாய் 15 முழ உயரத்திற்கு ஜலம் பெருகிற்று. அப்பொழுது மாம்ச ஜந்துக்களாகிய பறவைகளும் நாட்டு மிருகங்களும் காட்டு மிருகங்களும் பூமியின் மேல் ஊரும் பிராணிகளும் யாவும் எல்லா நர ஜீவன்களும் பூமியின் மேல் சஞ்சரிக்கிறவர்கள் யாவும் மாண்டன. வெட்டாந்தரையில் உண்டான எல்லாவற்றிலும் நாசீரு ஜீவசுவாசம் உள்ளவைகள் எல்லாம் ஆண்டு போயின. மனுஷர் முதல் மிருகங்கள் பிராணிகள் ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் பூமியின் மேல் இருந்த உயிருள்ள வஸ்துக்கள் யாவும் அழிந்து அவைகள் பூமியில் இராதபடிக்கு நிக்கிரகமாயின. நோவாவும் அவனோடு பேழையில் இருந்த உயிர்களும் மாத்திரம் காக்கப்பட்டன. ஜலம் பூமியின் மேல் 150 நாள் மிகவும் பிரவாகித்து கொண்டிருந்தது. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ நோவாவுக்கு மட்டும் கர்த்தர்கிட்ட கிருபை கிடைச்சதுக்கு காரணம் என்னன்னா, அவர் மிகவும் நீதிமானாக இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தரே சொல்லியிருக்காரு. அதனால தான் அவர்கிட்ட இவ்வளோ பெரிய பொறுப்பு கொடுத்து எல்லா காட்டு மிருகங்களையும் நாட்டு மிருகங்களையும் ஊரும் பிராணிகளும் அப்புறம் சேவல்கள் அப்புறம் பறவைகள் எல்லாத்தையுமே ஒவ்வொரு ஜோடியாக எல்லாத்தையுமே அந்த பேழைக்குள்ளே பேழைக்குள்ளே அடைச்சிட்டு கதவு மூடிட்டார். மூடினதுக்கப்புறம் பெருவெள்ளம் வந்ததுக்கப்புறம் 40 நாள் எல்லா அந்த பேழைக்குள்ளே போன
போனவங்களை தவிர மிச்சவங்க எல்லாருமே மாண்டு போயினேன் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த அதிகாரத்தில் பார்க்குறோம். அப்போது இதில் வந்து கடவுளுக்கு வந்து அவர் கீழ்ப்படிஞ்சு நடந்ததுனால தான் அவரும் அவரோட குடும்பமும் கர்த்தரால் காப்பாற்றப்பட்டார்கள். அதே மாதிரி தான் நம்மளும் இருக்கிறோம். நம்மளும் அதே மாதிரி நீதிமானாக இருந்து கர்த்தருக்கு பிரியமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த அதிகாரத்தில் வந்து நம்ம வந்து பார்க்குறோம். இந்த அதிகாரத்தில் வந்து நம்ம பார்க்குறோம், நம்ம வந்து அப்படி இருக்கிறதுக்கு கர்த்தர் வந்து நமக்கு கிருபை செய்வாராக அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பார்த்து எல்லாருக்குமே கர்த்தரோட ஆசீர்வாதமும் அனுகிரகமும் கிடைக்கும் அப்படின்னு நான் நம்பி இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன். கர்த்தருக்கு சோத்திரம். இந்த நாளை அவர் தந்ததுக்காக அவருக்கு சோத்திரம். இந்த நாளில் நம்ம ஜீவனோடு வச்சுருக்காரு, அதுக்காக சோத்திரம். எத்தனையோ பேர் எத்தனையோ கஷ்டத்தில் இருக்கும்போதும் நம்மளை வந்து அவர் நல்லபடியாக வச்சுருக்காரு. அதுக்கு நமக்கு தேவையான உடை, உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம் எல்லாமே தந்து, நம்ம பார்க்குறதுக்கு நல்ல வேலையையும் தந்து, நம்ம மன நிம்மதி, சந்தோஷத்தை, ஆனந்தத்தை எல்லாத்தையுமே நமக்கு தந்து அவர் வந்து சந்தோஷமாக நம்மளை வச்சுருக்கிறதுக்காக கர்த்தருக்கு கோடான கோடி சோத்திரம். இந்த நாளில் வந்து நம்ம எல்லாருமே கர்த்தரோட அனுகிரகத்தை பெறதுக்கு அன்பின் இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே.